கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து ஏற்கனவே முன்னாள் இருந்த கட்சிகளும் சரி, எல்லாரும் வந்து வாக்குறுதிகளாக இருக்குதே தவிர்த்து யாரும் நிறைவேற்றல. நாங்க வந்து வாக்குறுதிகளா இருக்கக்கூடாது. ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. நடைமுறைப்படுத்தணுன்ற காரணத்துக்காக தான் கட்சி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த கட்சியில சார்ந்த எல்லாமே இளைஞர்கள் தான். நிறைய இளைஞர்கள் வந்து எப்படி வெளியே வந்து பேசுறது, யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருக்கும். ஏன்னா முன்னாடி இந்த அரசியல் எல்லாமே வந்து மூத்த அரசியல்வாதிகள் அவங்க சொல்ற பேச்சை நாங்க தலையாட்டிக்கிட்டோம், ஆமா சொல்லிக்கிட்டோம். போற காலம் வந்து போயிடுச்சு. இளைஞர்கள் வந்து மாற்றம் வரணும். நம்ம வந்து மேல்நாட்டுல இருக்கிற விஷயங்களை மட்டும் ஆப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கேற்ற கலாச்சாரத்தை வந்து எடுத்துக்கிறோம். ஆனா நம்மளுடைய மாநிலத்திலேயே அதை மாற்றம் கொண்டு வர மாட்டோம். ஆனா வயது முதிர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளை அவங்க ஏன் பின்பற்றணும்? அன்றைய காலத்துல இருந்த கூழு கஞ்சியை வந்து இன்னைக்கு காலை உணவு நம்ம கொண்டு வர்றது கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இருக்க அரசியல் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படிலாம் வரணும்ன்றத அவங்க சொல்ல முடியுதுல அந்த விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்க. அதற்கு முன்னெடுப்பதுதான் அந்த கட்சி. சமூக நீதி பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து அசம்பிளியில் வந்து நிறைய எஸ்சி கேண்டிடேட் வந்து வந்திருக்காங்க, எம்எல்ஏ வந்திருக்காங்க. நிறைய எம்எல்ஏஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுல இப்போ அமைச்சர் ஆயிருக்காங்க. அப்படி இப்போ இருக்கிற பட்சத்துல நீங்க சமூக நீதி பண்றோம் ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா சார்? கரெக்ட் சார். அமைச்சரா இருக்காங்க, எம்எல்ஏக்கள் ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் சென்னை சிட்டி விட்டுங்க, கிராமப்புறக்கார இடத்துல போய் பாருங்க. இரட்டை கொலை முறை வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கிளாஸ் இருக்கு, ஸ்டீல் டம்ளர் இருக்கு, பேப்பர் டம்ளர் இருக்கு. ஏன் அதை வந்து ஒண்ணு மாத்தல? அப்ப சமூக நீதி வந்து சிட்டிக்குள்ள தெரியல. அப்ப வந்து அமைச்சர் எம்எல்ஏ வந்து வந்திருக்காங்கன்னா இப்பெல்லாம் இப்ப இருக்க முதலமைச்சருடைய முகத்தை பார்த்து ஓட் போட்டிருக்காங்க, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னும் பொழுது நாங்க வந்து அந்த கட்டத்தை மாத்தி ஆகணும்ன்ற காரணத்துக்காக முடியும். பேச்சுவார்த்தையோட முடிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நிறைய போராட்டம் நடத்தினாங்க, செஞ்சாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களே வந்து இன்னொரு கட்சியை வந்து நாடிதானே போறாங்க. தனிப்பட்டு செயல்பட நிக்கலையே மக்களுக்காக நான் போராடினேன் அன்னைக்கு, இன்னைக்கும் போராடுறேன். ஆனா எந்த கட்சி எந்த அரசு வந்து ஆளுதோ அந்த அரசு கூட நாங்களும் வந்து கோஆர்டினேட் பண்ணி போயிடுவோம் தானே போறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை பதவி, சீட்டு, தனிச்சா செயல்படணுன்ற எண்ணம் இல்லாம போயிடுது இல்லை. நாங்க தனிச்சா செயல்படுற எண்ணம் தான் இருக்கும். விஜய் வந்து ஒரு மாஸ் ஆக்டரா இருந்தது, மாஸ் ரைட்டர். உங்கள யாரு மாசா அந்த மாதிரி உடனடியா ஒரே ஒரு 2 வருஷத்துல ஆட்சி வர்ற அளவுக்கு உங்களால எப்படி வர முடியுமா, இது மாற்ற முடியுமா அப்படின்றது கேள்வி நிறைய இருக்கு எங்களுக்குள்ள. ஆனா வரணுன்றதான் அவங்க நீங்க, ஆனா எங்களுக்கு கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? எடுத்த உடனே இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்நாள் முதல்வர் வந்து ஒரு நடிகர், அவர் மாசம் தெரிஞ்ச நீங்களே சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி இந்த இவரு எடுங்க, பெரியார் எடுங்க, ஒரு அண்ணாதுரை எடுங்க, முன்னாடி இருந்த கலைஞர் எடுங்க. எல்லாருமே வந்து போராடி விஷயங்களை வந்து பேசி மக்களுக்காக களத்திட்டு போராடினவங்க தான் வந்திருக்காங்க. நாங்க நடிகர்கள் இல்லை நீங்க சொன்ன மாதிரி. ஆனா மக்களுக்காக நிப்போன்ற துணிவு இருக்கு, தைரியம் இருக்கு, இளமையும் இருக்கு. நாங்க ஒன்னும் ஒரு 50 வயசுல 60 வயசுல வந்து கட்சி தொடங்கல. எங்க எல்லாத்துக்கும் வந்து 35 40 வயது தான் எங்க உட்கார்ந்து இருக்கு அத்தனை பேர். அப்ப எங்களுக்கு நிறைய காலங்கள் இருக்கு, தைரியம் போராட முடியும். நோய் போட்டோட யாரும் முடங்கி உட்காந்துட மாட்டோம். அதே மாதிரி யாருக்கும் பயப்படவும் மாட்டோம். இல்ல சேம், அதாவது அங்க இருக்க டெல்லியில இருக்க அந்த சிஜேபின்ற பார்ட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம அவங்க வந்து தொடர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நம்ம தமிழகத்துல இந்த கட்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இப்ப அவங்க எடுத்துக்கொண்டு போற முன்ன குறிப்பு என்னன்னா, நீட் வினாத்தாளை வந்து கசிய விட்டுட்டாங்க. அதனால மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துக்கு பண்றவங்க சென்னையில வரல. ஆனா டெல்லி 20ஆம் தேதி முடிச்சதுக்கு அப்புறமா சென்னைக்கு வர்றதுக்காக அபிஜித் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதே தான் வந்து சொல்றோம். இப்போ நீட்னு சொல்லி பார்க்கும் பொழுது குழந்தைங்களை வந்து நீட் எக்ஸாம் எழுதும் பொழுது அவங்கள வந்து பிசிக்கல் அபியூஸ் சொல்ல போனா ஒருத்தர் ரைட்ஸ் ட்ரெஸ் போட்டு போறது, கையை கிழிக்கிறது, தலைமுடி அவுத்து பாக்குறது, கம்பளை வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. கான்ஸ்டியூஷன் தெளிவா இருக்கு. எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீட்டுக்கு மட்டும் இது பண்றாங்க. எவ்வளவு வந்து அரசு தரப்பு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, யூபிஎஸ் இருக்கு, டிஎன்பிசிசி இருக்கு, அதனால ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? இது யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தைகள் தானே, பிலோ 18 இயர்ஸ் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து உடல் ரீதியாக கை வைக்கக்கூடாது. நான் வந்து பொம்பளை பிள்ளைங்களை வந்து நாங்க பொம்பளை பிள்ளை போலீஸ் வச்சுதான், உமன் போலீஸ் வச்சுதான் செக்அப் பண்ணி அனுப்புறோம். எதுக்கு நீங்க செக்அப் பண்றீங்க? அது வந்து பக்கா அபியூஸ் இல்லையா? இது யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா இது வரைக்கும்? வினாத்தாள்களை வந்து வெளியிட்டாங்க, அதனால வந்து மத்திய அமைச்சரை பதவி விலகணும்னு சொல்லிதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டம். அப்போ வினாத்தாள் வெளியே வருதுன்னா இந்த வாட்டியும் தெரிய வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்றாங்க, நம்மளுடைய ஏர்போர்ஸ் உடைய ஹெலிகாப்டர்ல போய் இறங்குது, அங்க வந்து சாலை மார்க்கமாக கொஸ்டின் வினாத்தாக்கள் கொண்டு போறாங்க. ஆனா இந்த விஷயங்களை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவை நபர்களுக்கு வினாத்தாள்களை வெளியிடுத்தா அவங்க நபர் தானே உள்ள வருவாங்க. வினாத்தாள் வெளியிட்ட ஒரு குற்றம் செஞ்சவர்
ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அவர் எக்ஸாம் எழுது மறுபடியும் எக்ஸாம் எழுதுக்கு அவர் அலோவ் பண்ணாங்க. இது சரியான விஷயமா? இதுக்கான விஷயங்களை நீங்க இதை கையில எடுத்து நீங்க பெரியாவா பண்ணலாம் இல்லையா? அதுதான் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க, கேள்வி முன்வைக்கிற யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல. எங்களை மலையில தானே ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நாங்க தானே அந்த வெளியே சொல்லி காமிக்கிறோம். இப்போ நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாத விஷயம் வந்து தெரியுது. நீட்டான விஷயம், ஒரு பிசிக்கல் அபியூஸ்ன்ற விஷயம் நீங்க யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு குழந்தைகளை வந்து ஃபுல்லா வந்து அவன் செக் பண்ணி வைக்கிறது எந்த விதத்துல வந்து ஏத்துக்க முடியும்? இது யாரா பேசியிருக்காங்களா? எங்களால் கூட நாங்க பேசுறோம். ஏன்னா அங்க கோர்ட்ல பாக்குறோம். அது வந்து போக்சோ கீழ வழக்கு பதிவு பண்ணணும். ஒரு புகார் ஒண்ணு கொடுத்தா எப்படி வந்து பிசிக்கலா வந்து ஒரு குழந்தைய செக் பண்ணுவீங்க? வடக்குல ஒருத்தர் வந்து வினாத்தாள வெளியிட்டு பண்றாரு. எப்படி ஒரு வினாத்தாள் போச்சு? யார் மூலியமா போயிருக்கும்? கவர்மெண்ட் ஒரு கான்பிடென்ஷியலா ஒரு எக்ஸாம் நடத்துது. அந்த வினாத்தாள் எப்படி வெளியே போயிருக்கும்? அப்ப அரசாங்கத்துல இருக்கிற நபர் தானே போயிருக்கும். இந்த நபர் ஒரு மாணவரை வந்து இவர் தான் வினாத்தாள வெளியிட்டாரு, அவர் தான் வந்து புகைப்படம் கொடுத்தாருன்னா இவங்க சொல்லாமே செஞ்சிருப்பாங்க. பேக்கப் இருக்கணும்ல யாராவது. ஆமா. இங்க வந்து தமிழ்நாடு சாப்பிட்டா நீங்க அத மாதிரி கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வழக்கே நீங்க போடலாமே. மத்திய அமைச்சர் வந்து பதவி போடலாம். அந்த மாதிரி ஐடியாஸ் இல்ல, நம்ம ஆர்ப்பாட்டம்ன்றது கூடியவர்கள் தமிழகத்தில் நடக்க போகுது. நம்ம இந்த கட்சியை வந்து பதிவு செஞ்சிருக்கோம். கூடியவரில் நடக்க போற ஆர்ப்பாட்டத்துல இந்த பேர்ல நடக்கும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஆர்டிஐ வந்து போட்டிருக்கோம். எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸ் போயிருக்கு, அந்த அதிகாரிகள்லாம் யாரு, எந்த வகையில நோட் போயிருக்கு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். நம்ம சாதாரணமா அந்த எடுத்த உடனே வழக்கு போட முடியல. ஆர்டிஐல டீடைல்ஸ் வரணும். ஆர்டிஐல விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த அதிகாரி இந்த இடத்துல நடந்திருக்கு, இவர் அந்த டைம்ல இருந்து டியூட்டி பார்த்திருந்தாரு, யாரு சீல ஓப்பன் மனிதனே எப்படி உங்களுக்கு தகவல் தெரியும்? விக்கெட்னு கொடுத்துருவாங்களா? தகவல் எடுத்த அப்புறம் தான் நான் வழக்கு பதிவு பண்ண முடியும். அதுக்கேற்ற ஆர்டிஐ போட்டு அந்த வழக்கு அப்புறம் பதிவு செய்யும். எடுத்தீங்க சார்.